கொடுப்பதற்காகவும் பெரிய இரட்சகனால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கு கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பினுடைய ஒரு சரித்திரம் தான் நாம் இங்கே கவனித்தோம். இந்த யோசேப்பு பார்வோனுடைய ராஜ கொட்டாரத்திலே அவன் இருக்கிற வேளையில் அவருடைய சகோதரர்கள் அவன் பக்கமாய் கடந்து வரும்போது, பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்கள் உயிரோடு காப்பதற்காக தேவன் உங்களுக்கு முன்னமே என்னை அனுப்பினார். யோசேப்பினுடைய குடும்பம் அழிந்து போகாமல் இருக்கும்படியா, அதாவது யாக்கோபுடைய குடும்பம் அவர் இதனுடைய சில சரித்திர பகுதிக்கு நேரே சிந்தியத்திற்கும்படியாக இருப்பது. இந்த யாக்கோபு பிள்ளைகளாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தாய் தகப்பனை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நல் சுபாவத்துக்கு உடமையாக அவர் காணப்பட்டார். அவருடைய 37ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது அவன் சகோதரர் கண்டபோது அவர்களை பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அவனிடம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த யோசேப்பு ராஜ கொட்டாரத்திலே போகிறதற்கு காரணமே யோசேப்பினுடைய சகோதரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமாக இருக்கின்ற வேளையில் அதனுடைய 3ஆம் வசனம் படியுமா? இஸ்ரவேலின் முதுமயிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்தான். ஆமென். பரபரண அங்கி, பல நிறத்தில் பல சித்திரவேலை செய்து கடைசி யாக்கோபுக்கு இளைய இஸ்ரவேலுக்கு கடைசியாக பிறந்த மகன் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு ஒரு கீழ்ப்படுதல் உள்ளவராக இருக்கிறார். தாய்த்தவர்களுக்கு அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் எந்த செய்தாலும் அதை போய் சொல்லுகிற வழக்கம் இந்த யோசேப்புக்கு இருந்தது. அல்லேலூயா. அது நிமித்தமாக அவருக்கு பலவருட அங்கியை தகப்பனார் செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரி எல்லாரும் அவரை தாங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவர்கள் சகோதரர் கண்டபோது அவருடைய பட்சமாய் பேசாமல் அவரை பகைத்தார்கள். அல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு யாரில் அதிகமாக இருக்கிறதோ மற்றவர்கள் பொறாமையும் எரிச்சலும் அடைந்து உலகின் லோகமாக இறங்குவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பு அதிகமாக இருக்குமேயானால் உலகம் என்ன செய்யும்? பகைக்கும். அதான் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் நீங்கள் எல்லோரும்
வழியினால் யோசேப்பை பகைத்தார்கள். அதோடு நின்று விடவில்லை. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அதை நிமித்தம் இன்னும் அவரை பகைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தி உடையவனாய், தேவ கீழ்ப்படிதல் உடையவனாய், தகப்பனை இஷ்டபுத்திரனாய் யோசேப்பு காண்கிறார். ஒருவரை சொன்னார், இவர் மற்றவர்களோடு ஆடு மேய்க்கிற இடத்தில் போகிறது இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஆகாரங்களை கொண்டு கொடுக்கிற ஒரு வேலை யோசேப்பு செய்து வந்தார். ஆமென், ஆமென். ஆடு மேய்க்கிறது எழுப்பா, அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு கொடுப்பது, தேரை பிடித்து அழைத்து கொண்டு கொடுப்பது சுலபமான காரியமாக. அதை தகப்பன் சொன்ன உடனே அதற்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு யோசேப்பை தாமே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்ன சம்பரகனா? அதனுடைய 7ஆம் வசனம். நாம் வயலில் இருந்த அணைகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அணைக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அணைக்கட்டுகள் என் அணைக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தையின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் யோசேப்புக்கு வரப்போகிற சம்பவத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிற தரிசனத்தின் மூலமாய் யோசேப்பின் மேலுள்ள அந்த தரிசனம் அது பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இவர் அரிய கட்டுகளை, நெற்பணிகளை அறுவடை செய்து கச்சேராய் கட்டிக் கொண்டிருக்கும் போது சகோதரர்கள் அறுத்தலாக கட்டுகள் இவரை வணங்கி நிற்கிற ஒரு தரிசனம். நான் கேட்கிறேன், அது யோசேப்பே, இந்த தரிசனம் ஏன் உனக்கு தந்தா? அல்லையோ யோசேப்பே, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்பை எல்லாரையும் பார்க்கிறோம் கனம் பெற்றவனாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, உயர்த்தப்படுகிற ஒரு கட்டப்படிலே உண்டி என்பதை அல்லேலூயா ஆண்டவர் டைரக்டா அவருக்கு அதை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய அவருடைய 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தலைமைட்டு குனிந்து உன்னை வணங்கி வருவோமா என்று அவனை கடித்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கேட்கப்படுமா? அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கின்ற வேளையில் இந்த வேறொரு சொப்பனம் காண்கிறான். தன் சகோதரன் நோக்கி இன்னொரு சொப்பனத்தை கண்டே, சூரியன் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை வணங்குகிறது என்றார். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற, ஓ ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற, தேவனுடைய வாசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒன்றை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்துவார் என்பதை ஆண்டவர் திட்டம் தெளிவார் அங்கே யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. 11 சகோதரர்கள் ஒரு
தெரியுமா? தெரியாது. ஆனா தகப்பனுக்கு தாய்க்கு தெரிந்தது. தாகுவை வணங்குவோமோ? சகோதர பகைத்தார்கள். தகப்பன் கடிந்து கொண்டார். ஆனாலும் அந்த வார்த்தை இதயத்தில் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த யோசேப்புக்கு இந்த தரிசனம் ஆண்டவர் கொடுக்க காரணம் உண்டேதான் உயர்த்தைய ஒரு நாள் உண்டு. அதற்கு உபத்திரவர்கள் சில போராட்டத்தின் ஊடால் உன்னை கடத்தி வரும்போதோ நீ நினைத்து வரோ உன்னை ஒரு பெரிய வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறது. அதுக்கு தான் இந்த உபத்திரவம், அதுக்கு தான் இந்த வேதனை, அதுக்கு தான் இந்த போராட்டம், அதுக்கு தான் இந்த சோதனை என்று ஒரு மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதரும் சிலுவையில் அடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு துன்பப்பட்டு அவர் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட இடத்தில்தான் எல்லாத்துக்கும் மேலால் இயேசுவை தேவன் உயர்த்தினார். அப்படியானால் என்னை உயர்த்துகிறதற்கு முன்னே சில சோதனைகள் வேதனைகளும் உன்னை புடவிடும் போதோ நீ சோர்ந்து போக கூடாது. தேவனுடைய கிருபைக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது தேவை. அதனுடைய ஆமென் 24ஆம் வசனத்திலே வாசிப்போம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தண்ணீர் சகோதரர்களை விசாரிக்கும்படியாக அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு ஆகாரம் எடுத்துக் கொண்டு போனதாலே இந்த யோசேப்பை சப்ரேக்காரன் வருகிறான். இவருடைய சப்ரேக் என்னாக்கி பார்ப்போம் என்று சொல்லி ஒரு குழியிலே எடுத்து போட்டார்கள். அல்லேலூயா. அது குழி தண்ணீர் இல்லாத குழி. அல்லேலூயா, அல்லேலூயா. மலையாளத்தில் ஒட்ட கிணறு அதில் காணப்படுகிறது. தண்ணி இல்லாத ஒரு கிணறு. ஆனால் இந்த யோசேப்பை அதனை எடுத்து அதிலே போடுகிற வேளையிலும் அல்லேலூயா யோசேப்புக்கு தெரியாது நான் உயர்த்துகிறதற்கு ஆத்தியம் படித்தான் என்று குழியிலே போட்டது என்று. அது அவனுக்கு தெரியாதென்றாலும் அவன் ஒரு கேள்வி கூட ஆண்டவரோடு கேட்கல, ஆண்டவரோடு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏழை அனுமதிக்கிறீர் என்று அந்த பொட்ட கிணற்றிலே தனிமை அவரை வாட்டுகிறது, ஒரு துன்பாட்டு அவரை வாட்டுகிறது. அல்லேலூயா. சுகாதாரக்கே அவரை வாட்டுகிறது. அதில் பக்தியிலேயோ பொறுமையோ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. என்னுடைய 34 அதிகாரத்தாமா என்னுடைய 18ஆம் வசனம் படிக்கிறோம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி அவன் இந்த யோசேப்பை கொல்லுகிறதற்கு தான் சகோதரர் சதி யோசனை பண்ணினார்கள் என்று கவனிக்கிறோம். உன்னை ஒரு வாய் தத்தம் கேட்டால் உன்னை குறித்து வாக்கு தத்தம் கருத்தர் கொடுத்தால் அது நிறைவேறாக இருக்கிறதற்காக உன்னை கொண்டு கொள்வதற்காக உன்னுடைய தரிசனத்தை தகர்க்கிறதற்காக உன்னுடைய வெளிப்பாடை தகர்க்கிறதற்காக சில மனிதர்கள் எதிராக எழுப்புவார்கள், பிசாசு எதிராக எழுப்புவார், உன் உற்சாகத்திற்கு விரோதமாக எழுப்புவார்கள், உன் குடும்பத்திற்கு விரோதமாக எழுப்பும், சகோதரர்கள் எதிராக எழுப்புவார்கள். ஆனா பகவற்காக அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக உன்னை அர்ப்பணித்துக் கொடுப்பாயானால் நிச்சயம் குறைக்கப்பட்ட நாள் வரும்போது உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நாம் பார்க்கின்றது அவரை கொல்லுகிறதற்கு தான் சதி யோசனை பண்ணினார். ஆனால் அதில் உள்ள ரூபனோடு ஆட்டம் விடவர ஆரம்பித்தார். அவரை கொல்லலாகாது, அவருடைய ரத்தம் சிந்தலாகாது,
பகல் உன்னை குறித்த தரிசனம் என்ன, உன்னை குறித்த தேவனுடைய பக்தி என்ன? பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது உன்னை குறித்த வெளிப்பாடு, உன்னை குறித்த தரிசனம், உன்னை குறித்த தேவ நோக்கம் விட்டுவிட்டு தூரமாய் போகிறதற்கு அல்ல உன்னை தேவன் அழைத்தது. பின்னையோ ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தில் பங்காளியாய் காண்கிறதற்காக தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரிக்கிறதற்காக தேவனை அழைத்திருக்கும் போது அல்லேலூயா, உன்னை கொல்ல பார்த்தாலும் ஆண்டவர் அதற்கு ஒப்புக் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆனால் சகோதரர்கள் நினைத்தார்கள் அவரை பிடித்து போட்ட கிணற்றிலே இல்லை என்றால் குழியிலே போட்டால் அவருடைய தரிசனம் நிறைவேறாது என்று எண்ணினார்கள். ஆனால் இந்த மகன் நாம் நினைத்துக் கொள்ளணும், அல்லையோ யோசேப்பே, உன்னை அழைத்தவர் கர்த்தர், உன்னை தெரிந்தெடுத்தவர் கர்த்தர், உன்னை உயர்த்துகிறதற்கு தான் இந்த சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த பொட்ட கிணற்றிலே இல்லை என்றால் அந்த குழியிலே கிடந்து கொண்டு ஆபேல் யோசேப்பு ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருப்பான். ஆண்டவரே, இதை அறிவதைக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம்? யோசிப்பு ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லி இருப்பார், மகனே, இதல்ல ஒரு பெரிய உயர்வுக்காக கொண்டு போகிறதற்கு தான் இந்த சோதனையில் கடத்தி விடுகிறேன், இந்த வேதனையில் கடத்தி விடுகிறேன். வேதனையும் சோதனையும் உன்னை கொண்டு போடுகிறதற்கல்ல, வேதனை சோதனையும் உன்னை தகர்த்து போடுகிறதற்கல்ல. இந்த பகல் ஆவுக்கு ஊஞ்சல் கட்டுகிற நேரம் மாறப்போகிறார். வேதனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது ஆராதனை விட்டு, ஜபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, குடும்ப ஜபத்தை விட்டு அகன்று போகிறதற்கல்ல. அந்த சோதனையை நீ ஜபத்தாலும் கண்ணீராலும் உபவாசத்தாலும் ஜெயித்து வருவாயானால் அந்த கட்டம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய உயர்வு. இவர்கள் எனக்கு அந்த குழியிலே போட்டுவிட்டு காத்திருக்கின்ற வேளையில் அல்லேலூயா, அந்த தரிசனம் நிறைவேறாதென்று எண்ணிக்கொண்டிருந்த போது அல்லேலூயா, அவங்க நினைச்சாங்க யோசேப்பு இதோடு முடிந்து விட்டார். அல்லேலூயா, யோசேப்பை கொல்லலாம் என்று நினைத்தால் முடியல. இந்த மகன் வேளையில் உன்னுடைய மந்திரவாதத்தினாலோ உனக்கெதிராக எதிர்த்தவத்தினாலோ உன்னை கொண்டு போடும்படியா, உன்னை அழிக்கும்படியா எதிராக செய்யப்பட்டாரோ இந்த மகன் பரிசுத்தமானவர் நிற்காமல் சொல்கிறார். உன்னையோட வாய்த்ததோ, உன்னுடைய சபையோட வாய்த்ததோ, உன்னுடைய குடும்பத்தின் மேலோட வாய்த்ததோ நிறைவேறுகிறது வரையும் ஒரு சத்துருக்கோ, ஒரு பிசாசுக்கோ, ஒரு மனிதனுக்கோ உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த பட்டணத்துல இல்லை இந்த குடியிலே போடத்தான் முடிந்தது, அல்ல வேறு ஒன்றும் செய்ய முடியல. Praise the Lord. Praise the Lord. இதோ முன் சொல்லும்போது அங்கே போத்திபாருடைய ராஜாதிபதியோட வாணிகர்கள் வாணிகர்கள் அதிபக்கமாய் கடந்து வரும்போது அவங்க கையிலே இவரை கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை கோட்டத்தையும் இஸ்மவேலுடைய கூட்டத்தை இவர்கள் கண்டார்கள்.
20 வெள்ளி காசு கொடுத்தார்கள் யோசேப்புக்கு. ஆமென், ஆமென். அவன் விட்டு போட்டான். இந்த மகன் கைத்தலுகிற வழியில இன்னும் தவிர யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறாமை இருக்கும்படியாக அவனை கொல்லும்படியாக அவருடைய சகோதரர் இங்கே முயற்சிக்கிறார்கள். எப்ப கவனிக்கணும்? யோசேப்பை கொல்லும்படியாக முயற்சித்தால் யோசேப்பை கொல்ல முடியல. மந்திரவாதங்களாலும் எதிர்கவத்தாலும் மண்ணில் ஒரு ஜீவனை அவகரிக்க முடியாது. சில ஆயுதங்கள் ஒருடைய குடும்பத்துக்கு எதிரே, ஒருடைய தலைமுறைக்கு எதிரே, ஒருடைய ஆரோக்கியத்துக்கு எதிரே, ஒருடைய தன்மைக்கு எதிரே கட்டினாலும் இந்த மகள் நீ சோர்ந்து போக வேண்டாம். உன்னை பாதுகாக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். யோசேப்புக்கு வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுகிறவரையும் அதனுடைய தலைமையில் கூட அசைக்க முடியாதபடி ஆண்டவருடைய கரம் யோசேப்பின் மேல் இருந்ததென்றால் வருடங்களாக நீமா பெற்றுக் கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தங்களையும் நன்மைகளையும் அனுபவிக்கின்ற வார்த்தையை முன்வைத்துக் கொண்டு வருடங்களாக ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய், ஒரு தலைமுறைக்கு விரோதமாய், ஒரு ஆரோக்கியத்துக்கு விரோதமாய், செய்கிற தொழிலுக்கு விரோதமாய், நீ செய்கிற நன்மைக்கு விரோதமாய் சாத்தான் கொடி கட்டி வாழும்போது கர்த்தர் இந்த மகன் சொல்லுகிறார், அதையோ தேவ ஜனங்களே, உன்மேல் வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஒரு குடும்பத்திலே வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு கவனமா. சில சோதனைகள் வந்தால், வேதனைகள் வந்தால், நெருக்கம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. மெலக்கொண்டு திடமனதாயிரு. நான் யோசேப்பு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நீ சொன்னவர். அதை யோசேப்பே உன்னோடு கூட இருந்தவர், யோசேப்போடு இருந்தவர். இந்த மகன் வேறு உன்னோடு கற்ற மகன் இருக்க போகிறார். ஒரு சத்தத்துக்கோ உன்னை தொட முடியாது. எந்த எதிர் தகத்துக்கோ உன்னை அடிமையாக்க முடியாது. எந்த மந்திர கண்ணுகளுக்கோ உன்னை கீழ்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒருவர் உன்னை கருதினார், கல்லறியலா, தேவவாதத்தை சொல்லலா, படிக்கலா, புசிக்கலா. ஆனால் இந்த மகள் நீ அதை கண்டு பயப்படாதே, அதை கண்டு துவண்டு போகாதே. உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்த தேவன், இந்த மகள் வேலை யோசேப்போடு இருந்த தேவன், இந்த மகள் உன்னோடு இருக்க போகிறார். உன்னுடைய படிப்பிலே நகர்க்கபடியா சாத்தான் முயற்சிக்கிறானா? நீ செய்கிற வேலைகளை நகர்க்கபடியா சாத்தான் முயற்சிக்கிறானா? உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் சத்ரு எதிராக கிளம்பி வருகிறானா? பயப்படாது. இந்த மகள் மேற்கொண்டு தீவிரமானதாகிரு. உன்னை விடுவிக்கும்படியா, உன்னை ரட்சிக்கும்படியா, உன்னை காலை விடுவித்து பாதுகாக்கும்படியா வேறமுள்ள கலவுடன் உன்னை தீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்புடைய தரிசனம், யோசேப்பின் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் இதோடு முடிந்து விட்டதற்கு அவர்கள் எண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், அங்கேதான் யோசேப்பினுடைய துவக்கம், அங்கேதான் யோசேப்பினுடைய உயர்வு. உங்களமான அந்தரங்களை பேசியா தேசம் உலகெதிராக கிளம்பும்போது, குடும்பங்கள் எதிராக கிளம்பும்போது, உற்றவர் எதிராக கிளம்பும்போது நீ நேசித்தவர்கள் உலகின் விரோதமாய் உன்னை ஒட்டிக் கொடுக்கும் போது இந்த மகன் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலங்கரத்தில் அவனை தாங்குவேன். தாங்க ஒரு கரம் நம்மை வைக்கப்பட்டிருக்கிறது. தாங்க ஒரு கரம் கர்த்தர் நம்மளுக்கு நீட்டி இருக்கிறான். இந்த பகுதி சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. விலகொண்டு திடாமலாயிருப்போம். கர்த்தர் வார்த்தைகளாலே நம்மை பலப்படுத்துவான். இதனுடைய வேலைக்கு வருகிற வாதத்தை சிந்திப்போம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட்.